நமச்சிவாய். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையெனப் பெற்றேன். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையெனப் பெற்றேன். தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. வாராகியின் அற்புதங்கள். நிறைய கர்ம வினைகள், கர்ம தோஷங்கள், இந்த நம்ம பிறப்பை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலே அது எந்த ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரிதான், எந்த மதமாக இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் எல்லா மதமும் ஒரு விஷயந்தான் சொல்லுது. இந்த பிறவி, இந்த பூமியில் நீ பிறந்திருக்க அப்படின்னா, பர்த் ஆகிட்ட அப்படின்னா சம்திங் கர்மா பாவதோஷங்கள் உனக்கு உண்டு. அது இங்கேயே காலி பண்ணிவிட்டு தொடச்சிட்டு சுத்தமாக சேரு. அப்போ தான் உனக்கு பிறவாமை என்னும் பெருவரம் உண்டுன்னு சொல்லுது. அப்போது ஜென்மாந்திரத்தில் நாம் செய்த பாவங்கள் அல்லது புண்ணியங்கள் ரெண்டுமே வச்சுப்போம். புண்ணியங்கள் நிறைய இருந்ததுன்னா நம்ம நல்லா இருக்க போகிறோம், நம்மளை யாரும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. பாவங்கள் இருக்கிறதால தான் நிறைய கஷ்டங்கள் வருது. மன கஷ்டம், மனக்குழப்பம், மெயினாக ஹெல்த் இஷ்யூஸு, உடல்நிலை ஆரோக்கியம் இல்லையா, நிறைய நோய்கள் படுத்தி எடுக்கிறது. ஒருத்தர் நல்லா சம்பாரித்து ஒரு பீரியடில் பீக்காக இருப்பாங்க, அடுத்த ஒரு 10 வருஷத்தில் சேர்த்து வச்ச எல்லா காசையும் செலவு பண்ணிவிட்டு ஓட்டாண்டியாக நிற்பாங்க. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே வளர்ச்சி அடைய முடியாது, தடை இருக்கும். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது, சின்ன குழந்தையில உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஆர்டிசம் ப்ராப்ளமாக வருது. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, ஆர்டிசம் ப்ராப்ளத்தோட அந்த குழந்தைய பார்த்துக்கிற ஒரு 10 வயசு வரலும் பார்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் பெரிய பசங்களாக ரொம்ப சிரமமாயிடும். அப்போ இதெல்லாம் பாவதோஷங்கள் தான். இப்போ இதில் நிறைய கேள்விகள் உலகம் முழுவதும் இருந்து நம்முடைய அன்பு பக்தர்கள் கமெண்ட் பாக்ஸில், ஃபோனில், இதெல்லாம் நீங்கள் இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லுங்கள் சாமி. இதெல்லாம் ஒரு கொடுத்த கடன் வாங்க திரும்ப வருவதற்காக, எல்லாம் மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் வருது, அதுக்கு என்ன பண்ணுறது? சின்ன குழந்தைகளே கர்ப்பம் தரிக்கும் போதே, அந்த குழந்தை பிறக்கும் போதே சில குறைகளோடு பிறப்பது, அப்படின்னா கர்ப்பம் குழந்தை பிறக்காமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, திருமண தடை, இது எல்லாத்துக்குமே நீங்கள் இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்கள் கேட்டால் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு செலக்ட் பண்ணி ஒரு 10-12 கொஸ்டின் மட்டும் இப்போ நாம் பதில் சொல்ல போகிறோம். ஒவ்வொரு கேள்வியும் தனியாக உங்களுக்கு பயன்படும் வகையில், அதோட கூட அதுக்கு ரெமிடியும் அதுக்கு பரிகாரமும் சொல்ல போகிறோம். என்ன செஞ்சால் இது நல்லது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம். கம்பெனி, தொழில் நிறுவனங்கள்லேருந்து, வேலை வாய்ப்புகளிலிருந்து எல்லாத்துக்கும் நம்ம ரெமிடி சொல்ல போகிறோம். பார்க்கலாம், பாருங்கள். வேலை வாய்ப்பை பொறுத்தவரையிலும் முதல்ல இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இப்போ நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸில் நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. 46 வயசு, 48 வயசு, இல்லை வரக்கூடிய ஃபோன் கால்ஸில் எதெல்லாம் முக்கியமானதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கணும். இந்த வேலை நிலச்சி நிற்குமா? இன்னும் எத்தனை வருஷம் நான் வேலை செய்வேன்? இந்த வேலை போயிடுமோங்கிற பயம் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த வேலையிலேருந்து என்னை தூக்கிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. அப்போது வேலை பற்றிய பயம். இதுக்கப்புறம் தான் 2வது கேள்வி, நிலையான வேலையாக இருக்குமா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, ஜாபில் ப்ரமோஷன் கிடைக்குமா? அதெல்லாம் எப்போ? ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு ஜாப் இருக்கணும். ஜாபே இங்கே இல்லாமல் நான் ப்ரமோஷன் கிடைக்குமா, நான் வெளிநாடு போகணுன்னு கேட்டால் பிரயோஜனமே இல்லை. அப்போ வேலையை காப்பாற்றி கொள்ள வேண்டுமா? வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள், வேலை நிம்மதியாக இல்லை, மெயினாக வேலை பீஸ்ஃபுல்லாக இல்லை, அட் த சேம் டைம் நிறைய ஸ்ட்ரகிளிங் மீன்ஸ் என்ன, ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்,
அப்படி இல்லைன்னா அங்கே வந்து ஒர்க்கு லோடாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா அங்கே வந்து பாலிட்டிக்ஸ் இருக்கும், போட்டி பொறாமைகள் இருக்கும். புரியுதுங்களா? சம்திங் நம்மளை பிடிக்காமல் இருக்கும், அகெயின்ஸ்டாக இருக்கும். இதில் ஏதோ ஒன்று அந்த இடத்துல இருக்கும். அப்படி வேலை செய்கிற இடத்துல ஒருத்தருக்கு கஷ்டம் இருக்குதுன்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் ஈஸியாக பாருங்கள், அவங்களுடைய ஜாதகத்தில் ஒன்று சனி நீச்சமாகி இருப்பார், இல்லை சனி வக்ரமாகி இருப்பார். அந்த சனி வந்து வக்ரமானார்னா லக்னத்துக்கு கேந்திர திரிகோணங்களில் இருப்பார். அப்படி இல்லைன்னா சனி ஏதேனும் 6 to 12 மறைஞ்சிருப்பார். இல்லைன்னா அந்த சனி பகவான், சனிக்கு 10 கூடிய கிரகம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ இதெல்லாம் அந்த ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நிலையான ஜாப் வேணும், நிலையான வேலை வேண்டும். அல்லது வேலையில் கஷ்டம் இருக்குன்னா, நிம்மதி இல்லாமல் இருக்குது, அல்லது ஒரு வீண் பழி அவமானங்கள், ஒரு தலை குனிவு, வேலையில் தேவையில்லாத ஒரு வீண் பழி அவமானங்கள், ஒரு தலை குனிவு, இதெல்லாம் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக என்னங்க அர்த்தம்? சனி தொழில்காரகன், ஜீவனகாரகன். அந்த சனியும் சனிக்கு 10வது வீட்டுக்குடையவனும் அல்லது லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியும் உங்கள் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது உண்மை. அப்போது இந்த 3 பேருக்கும் லக்னத்துக்கு 10ஆம் இடம், சனிக்கு 10ஆம் அதிபதி சனி பகவான். இவங்க 3 பேரையும் கண்டுபிடிச்சி, அல்லது அதுக்குரிய சாரநாதர்கள் இதெல்லாம் கொஞ்சம் மேக்ஸ் போட்டு கண்டுபிடிச்சி அவங்களுக்குரிய பரிகாரங்கள், அவங்களுக்கு உரிய வழிபாடுகள் செய்வோமேயானால் ஃபஸ்ட்டு வேலை நமக்கு நிம்மதியானதாக இருக்கும். இது பரிகாரம் செய்யாமல் இதை திருத்தவே முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே வேலை நிம்மதியில்லை சாமி, நான் ஜம்ப் பண்ணி 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் வேலை கம்பெனி மாறி மாறி வந்திருக்கேன், எனக்கு ஆரம்பத்துலேருந்தே வேலை நிம்மதி இல்லை. இல்லைனா நான் 18 வருஷமாக செய்கிறேன், 20 வருஷமாக செய்கிறேன், 20 வருஷமாக செஞ்சு கூட எனக்கு இந்த கம்பெனியில் ஒரு ரெகக்னைஸ் இல்லை, என்னை வந்து ஒரு ஆத்தரைசேஷன் செய்ய மாட்டுறாங்க, இன்றைக்கி வந்தவங்களுக்கெல்லாம் மரியாதை பண்ணுறாங்க, என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னும் சிலர் வந்து வெளிநாடுகள்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து 0வில் வந்து சேர்ந்தேன் சார் இந்த கம்பெனியில், நான் வந்து தான் 0வில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஹையர் லெவலில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன் அந்த கம்பெனியை, இன்றைக்கி என்னையே தூக்கி வெளியில் போடுறாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணமாக இருக்கும்? தொழில்காரகன் சனி பகவான் பாதிக்கப்பட்டிருப்பார்னு அர்த்தம். அப்போ இதுக்கு சாதாரணமாக நாம் வந்து ஒரு சிவபெருமான் வழிபாடு, சனி சட்டியில் ஒன்று சிவனை கும்பிடுனா சரிபட்டு வராது. நாம் எல்லோரும் அப்படி தான் ஒரு காமனாக எடுத்துக்கிறோம். சிவனை வழிபாடு செய்தால் நல்லது நடக்கும், நீங்கள் ஏற்றுற தீபம் செய்யக்கூடிய வழிபாடு வீண் போகாது, என்றைக்கா ஒரு நாள் காப்பாற்றும். ஆனால் இதுக்கான வேலைக்கான ட்ரீட்மெண்ட் அது கிடையாது. அதான் விஷயம், இந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட் அது கிடையாது. அப்போ ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான், சனிக்கு 10ஆம் அதிபதி, லக்னம், லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி, இவர்களை ஆராய்ந்து அந்த அந்த கிரகத்துக்கு சம்பந்தப்பட்ட தசாபுத்தி இல்லாமல் உங்களுக்கு அந்த பிரச்சனை ஏற்படாது. நான் எழுதி கொடுக்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறோம். அப்படி அந்த கிரகங்களை ஆராய்ந்து அதற்குரிய ஆலய வழிபாடுகளையும் கண்டுபிடிச்சி, ரொம்ப போட்டி பொறாமல் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி பரிகாரம், இல்லை ஒரு பெரிய சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டீங்க வேலையில், ஒரு கேஸு சம்மந்தப்பட்ட அளவுக்கு போயிடுச்சு, அப்போ அதுக்கு தேவையான வாராகி பரிகாரம், இந்த மாதிரி நிலையான வேலையை ஃபஸ்ட்டு வழிபாடுகளை செய்வீர்களேயானால் முதல்ல வேலையை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். நிலையான வேலையை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம்னா அப்புறம் வளர்ச்சி
அதுக்கப்புறம் மேலே வந்து ப்ரமோஷனு அதெல்லாம் அப்புறம் அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே இது கண்டே பிடிக்க முடியல, பெரிய ரகசியமாக இருக்குது சாமி. நானும் பல இடங்களில் ஜோதிடம் பார்த்துட்டேன். அங்கே வந்து எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லா இருக்குன்றாங்க, ஆனால் எனக்கு வேலையில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டுபிடிக்க முடியலன்னா அதுக்கு இதுதான் காரணம். அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அப்போது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் உங்கள் பிறப்பு ஜாதகம். அப்போ பிறப்பு ஜாதகத்தை மெயினாக நல்லா உடனே சரியாகணும், கரெக்டாக சரியாகணும். இந்த பிரச்சனையில் இருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வரணும்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்து இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ என்ன தசை நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, அது சுபருடைய தசையா அசுபருடைய தசையா, இந்த தசா நாதன் வந்து சிறப்பாக இருக்காரா, இன்னும் எத்தனை வருஷம் இந்த தசை இருக்குது, இதனால் தான் நம்ம ஏமாந்தோமா, இதுதான் காரணமா, இல்லை வேறு ஏதேனும் யாராவது நமக்கு ஏதேனும் செஞ்சுருக்காங்களா, திசை மாற்றி விடப்பட்டிருக்கா, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் கிடைக்கும். புரியுதா? அந்த பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அதில் நம்ம பணம் வருமா, அல்லது நீங்கள் இது எப்போ நடக்கும், எந்த டேட்டில் நடக்கும், அது வரலாம் நம்ம எப்படி வெயிட் பண்ணுறதா, நம்ம என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன செய்கிறது, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்கும். அப்போ பிறப்பு ஜாதகம் பார்த்து அதற்குரிய ஆலய வழிபாடுகளோ, இல்லை வீட்டில் ஏதேனும் விரதம் இருக்கிறதா, இல்லை வீட்டில் ஏதேனும் பரிகார ஹோமங்கள் செய்கிறது, யாகங்கள் செய்கிறது, மெயினாக வீட்டில் ஏதேனும் ஒரு கணபதி ஹோமமாவது செய்யணும். அப்போ இது எல்லாத்துக்கும் முடியும். இந்த பிரச்சனை எப்போ தீரும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ பிறப்பு ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து அதற்குரிய பரிகாரங்களும் செய்வீர்களே ஆனால் இது நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். ஆலய பரிகாரங்கள் கை கொடுக்கும். அப்போ ஒரு குற்றம் ஒரு தோஷம் ஏற்பட்டது தப்பு கிடையாது. இது வந்து நீங்கள் இதுக்கு தான் பிறந்திருக்கிறீங்க, இந்த மாதிரி குற்றம் நடக்கணும், தோஷம் நடக்கணும், கஷ்டம் ஏற்படணுங்கிறது தான் விதி. ஆனால் அது பூரணமாக கடைசி வரணும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணுங்கிறது விதி கிடையாது. அது புத்திசாலித்தனமும் கிடையாது, அது தண்டனையும் கிடையாது. அப்போ உங்களுக்கு ஏற்பட்டுள்ள கஷ்டங்களில் இருந்து நீங்கள் உடனே விடுபட வேண்டுமேயானால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் எந்த ஆலயம் வழிபாடு செய்ய வேண்டும், என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் நீங்களும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், வெற்றி மேல் வெற்றி பெறலாம், மெயினாக நிம்மதியாக இருக்கலாம். தப்பு கிடையாது. நல்லதே நடக்கட்டும். ஜெய் வராகி.